ஒரு இந்திய பெண் உளவாளியுடைய கதையை நீங்கள் கேட்டிருக்கீங்களா? உளவாளியாக இருக்கிறதுங்கிறது அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது. நாட்டுக்காக உயிரையே தியாகம் செஞ்சாலும் கூட அதற்கான அங்கீகாரமோ அடையாளமோ கிடைக்கவே கிடைக்காது. ஒருவேளை எதிரி நாட்டவர்கிட்ட சிக்கிக்கிட்டா கூட சித்திரவதை அனுபவிச்சு மரணிச்சு போகணுமே அப்படிங்கிறத தவிர நமக்கு வேற வழி கிடையாது. அப்போ கூட வாயை திறக்கக்கூடாது, உண்மையை சொல்லக்கூடாது, எந்த ரகசியத்தையும் புலப்படுத்தக்கூடாது. இது கேட்க இப்போவே கஷ்டமாக இருக்கே. சுதந்திரத்துக்கு முன்னாடி அப்படின்னா எவ்வளவு கொடுமையானதாக இருந்திருக்கும். அப்படி நேதாஜியுடைய இந்திய தேசிய இராணுவத்தில் பணியாற்றி உளவு வேலை பார்த்த நீரா ஆர்யா அப்படிங்கிற துணிச்சலான வீர பெண்மணியுடைய வாழ்க்கை வரலாற்றை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். We survive or not, whether we individually live to see India free or not, we are confident that India shall be free. We are confident that Anglo-American imperialism will be wiped out of India. We are confident that the menace that now hangs over East Asia will be removed once for all. ஆங்கிலத்தில் ஒரு சொல்லாடல் இருக்கு, அன்சங் ஹீரோ அப்படின்னு. இதற்கு போற்றப்படாத ஹீரோக்கள் அப்படின்னு அர்த்தம். எளிமையாக சொல்லணும் அப்படின்னா சர்தார், கார்த்தி, விக்ரம், கமல் மாதிரியான உளவாளிகள் நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் வீர தீரமான செயல்களில் ஈடுபட்டு இருந்தாலும் கூட இவங்களை பற்றி யாருமே தெரிஞ்சுக்க வாய்ப்பில்லை. இவங்களுக்கான அங்கீகாரம் அடையாளம்னு சொல்லிட்டு எதுவுமே கிடைச்சிருக்காது, கிடைக்கிறதுக்கும் விட மாட்டாங்க. அது வேற கதை. பெரும்பான்மையான விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இப்படியான அன்சங் ஹீரோக்களில் ஆண்களை மட்டும்தான் நம்ம தெரிஞ்சிருந்திருப்போம். ஆனால் பாருங்க, இந்தியாவும் இந்தியா வரலாறும் மறந்து போன ஒரு வீரமங்கை இருக்காங்க இந்த ஒரு அன்சங் ஹீரோ லிஸ்ட்டில், அன்சங் ஹீரோயின் லிஸ்ட்டில். நீரா ஆர்யா. அவங்க நினச்சிருந்தா கடைசி வரை ஆடம்பர வாழ்க்கையை அனுபவிச்சு தன்னுடைய கடைசி நாள் வரைக்கும் மாட மாளிகையில் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் பாருங்க, அந்த பெண் புலி தேர்வு செஞ்சது என்னமோ தேசத்தையும் சுதந்திரத்தையும் தான். கட்டிய கணவரோட போராடி தன்னுடைய தலைவரான சுபாஷ் சந்திர போஸ் உயிரை காப்பாற்றி சிறைச்சாலையில் பலவிதமான கொடுமைகளையும் அனுபவிச்சு தன்னுடைய கடைசி காலகட்டத்தில் ஹைதராபாத்தில் ஒரு மூலையில் பூவித்து சாலையோரத்தில் தன்னுடைய சின்ன குடிசையில் உயிரிழந்து போன சோகம்தான் அவங்க வாழ்க்கை வரலாறு. நீரா ஆர்யா பிறந்தது 1905ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 5ஆம் நாள். இவங்க உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாகுபத் மாவட்டத்தில் பிறந்தாங்க. நீராவுடைய தந்தை சேத் சஜுமால் ஒரு பிரபலமான தொழிலதிபர். தன்னுடைய மகள் கொல்கத்தாவில் கல்வி பயிலணும் அப்படிங்கிறதுக்காக ஷேத் என்ன பண்ணுறாருன்னா நீராவை கொல்கத்தா அனுப்பி வைக்கிறாரு. கொல்கத்தாவில் கல்வி பயின்று வந்த போது பார்த்தீங்கன்னா தன்னுடைய இளம் வயசு முதலே இந்திய சுதந்திர போராட்டத்தின் மீது ஈர்ப்பு ஏற்பட்ட நீராவோ இந்திய தேசிய இராணுவமாக இயங்கி வந்த ஆசாத் ஹிந்தில் சேர்ந்திருக்காங்க. ஆசாத் ஹிந்துடைய பெண்கள் படையான ராணி ஜான்சி படையில் சேர்ந்து பணியாற்றி வந்திருக்காங்க. இப்படியாகத்தான் நீரா ஆர்யாவுடைய இராணுவ பணி துவங்க ஆரம்பிச்சிருக்குது. அந்த இடத்துல இருந்து நீராவுடைய சில குறிப்புகளில் அவரோட உளவாளியா இருந்த பர்மாவை சேர்ந்த சரஸ்வதி ராஜாமணி பற்றிய தகவல்களும் கிடைச்சிருக்கு. ஆனால் சரஸ்வதி ராஜாமணி பர்மாவில் வசிச்சு வந்த தமிழர். நீராவும் சரஸ்வதி ராஜாமணியும் இந்தியாவுடைய முதல் பெண் உளவாளிகள் அப்படின்னு போற்றப்படுறாங்க. தன்னுடைய மொத்த சொத்துக்களையும் பர்மாவில் விடுத்துட்டு தமிழகம் வந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் சரஸ்வதி ராஜாமணி. இவங்க 2 பேருக்குமே பிரிட்டிஷ் அதிகாரிகள் வீட்டில் வேலை செய்கிற மாதிரி உளவு வேலை பார்க்கக்கூடிய பணி அளிக்கப்பட்டிருந்திருக்கு. ஆண்கள் மாதிரி உடை அணிஞ்சுக்கிட்டு மாறு வேடத்தில் முக்கிய அதிகாரிகள் அதுபோக அவங்களுடைய நடவடிக்கைகள் குறித்து தங்களுடைய மேலிடத்துக்கு தகவல் அனுப்புறது தான் உளவு வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் பாருங்க, சோகமயமான விஷயம் என்ன தெரியுமா? ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? இந்த இரு பெண்மணிகளும் தங்களுடைய உயிரை மானத்தை பணைய வச்சு பண்ணின இந்த உளவு வேலை நம்ம நாட்டுக்காகத்தான், நம்ம இந்தியாவுக்காகத்தான். ஆனால் எந்த ஒரு இந்திய குறிப்பிலையுமே இந்த 2 பெண்மணியுடைய பேரை நம்மளால் பார்க்க முடியாது, அவ்வளவு சீக்கிரமாக தெரிஞ்சுக்க முடியாது. அதற்கப்புறமா நீரா திருமண வயசை எட்டிய போது அவங்களுக்கு ஏற்ற மணமகனை தேடிக்கிட்டு இருந்த அவருடைய தந்தையோ அப்போ சரியா அதே நேரத்தில் பிரிட்டிஷ் இராணுவத்தில் அதிகாரியாக பணியாற்றிட்டு வந்த ஸ்ரீகாந்த் ஜெய்ரஞ்சன் தாஸ் அப்படிங்கிற நபருக்கு நீராவை திருமணம் செஞ்சு வச்சாரு. ஸ்ரீகாந்த் பார்த்தீங்கன்னா CID இன்ஸ்பெக்டர் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற பொறுப்பில் வேலையை செஞ்சுட்டு வந்தார் அந்த காலகட்டத்திலேயே. அப்போவே திருமணமான ஆரம்ப நாட்கள்லேயே நீரா ஆர்யாவுக்கும் ஸ்ரீகாந்த் ஜெய்க்கும் இடையே பல உரசல்களும் மனக்கசப்பும் உண்டாகியிருக்கு. இவங்க 2 பேரும் கருத்தியல் ரீதியாக நேரெதிர்கோட்டில் பயணிச்சு வந்திருக்காங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் ஸ்ரீகாந்த் ஜெய் என்ன பண்ணுறாரு, நீராவுக்கும் சுபாஷ் சந்திரபோஸ் தலைமையில் இயங்கிட்டு வந்த ஆசாத் ஹிந்துக்கும் இடையேயான ஒரு தொடர்பை கண்டுபிடிச்சிட்டாரு. உடனே தன் மனைவியான நீரா கிட்ட அவர் என்ன தெரியுமா கேட்குறாரு, ஆசாத் ஹிந்த் தலைவர்களை பற்றியும் நேதாஜி குறித்த தகவல்களை பற்றியும் என்கிட்ட சொல்லிடு அப்படின்னு வற்புறுத்த ஆரம்பிக்கிறாரு. ஆனால் நீராவோ அதற்கு மறுப்பு தெரிவிக்க இருவருக்கும் அங்கே ரொம்ப சண்டை பெருசாக ஆரம்பிக்குது.
அதன் பிறகு நீரா பார்த்தீங்கன்னா ஆசாத் ஹிந்துக்காக பிரிட்டிஷ் அதிகாரிகளுடைய வீட்டில் உளவு வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஒரு நாள் இப்படித்தான் முக்கியமான தகவல்களில் பகிர்வதற்காக சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை நேரில் சந்திக்கணும்னு சொல்லிட்டு நீரா பயணிச்சு போயிருக்காங்க. அவங்கள பின்தொடர்ந்து போயிருக்காரு ஸ்ரீகாந்த். சுபாஷ் சந்திர போஸ் இருப்பிடத்தை கண்டும் பிடிச்சிட்டாரு ஸ்ரீகாந்த். அப்பதான் சரியா ஸ்ரீகாந்த் நடத்திய துப்பாக்கி சூட்ல சுபாஷ் சந்திர போஸுடைய வாகன ஓட்டுநர் குண்டடிப்பட்டுடுறாரு. அந்த சமயத்துல வேற வழியே இல்லாம சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய கணவன் ஸ்ரீகாந்தை கொலை செஞ்சிடுறாங்க நீரா ஆர்யா. அதுக்கப்புறமா ஸ்ரீகாந்தை கொலை செய்த அந்த குற்றத்திற்காக நீராவுக்கு சிறை தண்டனை அளிக்கிறாங்க பிரிட்டிஷ் நீதிமன்றம். நீராவை கொடுமை செஞ்சு எப்படியாவது சுபாஷ் சந்திர போஸுடைய இருப்பிடத்தை கண்டுபிடிக்க பிரிட்டிஷ் அரசு முயற்சி செய்கிறாங்க. ஆனால் தேசபக்தி நிறைஞ்ச நீராவோ திட்டவட்டமா மறுப்பு தெரிவிக்கிறாங்க. சுபாஷ் சந்திர போஸ் இருப்பிடத்தை மட்டும் சொன்னா பெயில் அழிச்சு ஜெயிலிருந்து விடுவிச்சிடுறோன்னு சொல்றாங்க. ஆனாலும் நீரா ஆர்யாவோ அதற்கெல்லாம் இணங்க மறுக்கிறாங்க. இதற்கப்புறம் சொல்ல முடியாத, சொல்லப்படாத, மறைக்கப்பட்ட ஒரு குரூரமான நிகழ்வு நடந்திருக்கு. இதனால ஒரு கட்டத்தில் தனக்கு நேர்ந்த கொடுமைகளின் விளைவாக நீரா தன்னுடைய 2 மார்பகங்களையும் இழந்து போறாங்க. ஆனாலும் தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து நீரா ஆர்யா மாறவே இல்லை. அதன் பிறகு இந்தியா சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறமா நீரா மாதிரி விடுதலை போராட்ட காலகட்டத்தில் சிறை தண்டனை பெற்ற பலரும் விடுதலை அடைகிறாங்க. History was wrong. Powerful people make places powerful. இப்படி இந்தியாவுக்காக மட்டுமே பல தியாகங்களை செஞ்ச நீரா ஆர்யா தன்னுடைய கடைசி நாட்கள்ல ஹைதராபாத் தெருக்கல்ல பூ வித்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ இவங்க ஒரு சின்ன குடிசையில வசிச்சுட்டு வந்திருக்காங்க. 1998ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 26ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சார்மினார் பகுதியில் நீரா ஆர்யா உயிரிழந்து போயிருக்காங்க. இதனால என்ன தெரிய வருதுன்னா, சுதந்திரம் வாங்கி கொடுத்தவங்க, சுதந்திரத்துக்காக போராடினவங்கன்னு சொல்லிட்டு டாப் மோஸ்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய 10 பேரோட பேரை மட்டும்தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் உச்சரிச்சுட்டு இருக்கோம். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல தியாகங்களையும் ரத்த வரலாறையும் நம்மெல்லாம் மறந்து போயிடுறோம். அதெல்லாம் நம்ம கிட்ட இருந்து மறைக்கப்பட்டாலும் கூட தேடி தேடி தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம கடமை தானே. நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு கடத்த வேண்டியதும் நம்மளுடைய கடமை தானே. ஸோ இதை எல்லாத்தையும் மறக்காம உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போங்க. தெரிஞ்சுக்கோங்க, முதல் பெண் உளவாளியா நம்ம நாட்டை சேர்ந்த நீரா ஆர்யா தான் இருந்திருக்காங்க. நம்ம வரலாறு மறந்ததுனால தான் நம்மளோட அறிவியலையும் மறந்துட்டோம். நம்ம வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு அதை தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க.